Taste the Daily. சினிமா துறையில் விடிய அரசு தலையிட வேண்டாம் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தனது ரசிகர் மன்ற நிர்வாகியின் இல்ல காதணி விழாவில் நடிகர் விஷால் கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த விஷால், கடந்த அதிமுக ஆட்சியில் சினிமா துறையில் அரசு தலையீடு இல்லை என தெரிவித்தார். மேலும் தற்போதுள்ள விடிய அரசு சினிமா துறையில் தலையிட வேண்டாம் என தெரிவித்தார். விடியா திமுக அரசு பொதுப்பணியை மட்டும் பார்த்துக் கொண்டால் சினிமா துறையினர் அவர்களின் துறையை பார்த்துக் கொள்வார்கள் என தெரிவித்துள்ளார். அரசு ஏன் சினிமாவுக்கு வரணும்? போன அரசாங்கம் சினிமாவுக்கு வரவே இல்லையே. ஏன் அரசாங்கம் சினிமாவுக்கு வரணும்? சினிமாவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் பணித்துறை உங்களோட பொது பணித்துறை பண்ணாலே போதுமே. எதுக்கு உங்களுக்கு சினிமா துறை வேணும்? சினிமா துறையே இருக்கட்டுமே. அதுதான் சொல்லுவேன். சென்னையில் உள்ள டி நகரில் ஆடி மாதத்தை முன்னிட்டு கூட்டம் அலைமோதும் நிலையில் கூட்டத்திற்கு ஏற்ப எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் இல்லாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் உள்ள டி நகரில் ஆடி மாதத்தை முன்னிட்டு ஏராளமான மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள நிலையில் எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் விடியா திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் விடியா திமுக அரசு மின்சார கட்டணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தியுள்ளதால் அனைத்து பொருட்களையும் வாங்க முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இங்கே டீலர் வந்தால் எப்போ இருக்கிறத விட டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. பிரிட்ஜு கட்டுற பாலம் கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நடைபாதை வியாபாரிகள் எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. இங்கே பெரிய பெரிய கடைகளில் இருக்க மாதிரி ரோட்டில் இருக்க கடைகளே நம்ம வாங்குவோம் தான். நமக்கு அதுவும் கொஞ்சம் அந்த ரேட்டு நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அது எல்லாமே நிறைய காலி பண்ணிட்டாங்க. இங்கே ரங்கநாதத்திற்குள்ளே வரவும் முடியல, போகவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து போகிறதுக்கு. அப்புறம் இங்கே சரியான பார்க்கிங் கிடையாது. வண்டி தூரமாக நிப்பாட்டு வர வேண்டியதாக இருக்குது. அது தெஃப்ட்லாம் இப்போ கொஞ்சம் நிறையா ஆகிடுச்சு. வேறு எங்கே வண்டி நிப்பாட்டு வந்தாலும் கார்பரேஷன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃபேமிலிலாம் கூப்பிட்டு வரோம். அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? க்ரௌடு குழந்தைங்க பொம்பளைங்க எல்லாம் வராங்க இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டியில் அங்கங்கே ஒன்று வச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் கண்டிப்பாக கரண்ட்டு பில்லு அதிகமாக இருந்து பொருளாதார வாழ்க்கையில் பட்ஜெட்டோட குடும்பம் நடத்துகிற சாதாரண நடுத்தர ஏழை ஜனங்கள் ரொம்ப பாதிக்க தான் செய்வாங்க. ஆமாம், எல்லா வியாபாரமே எல்லாமே அப்படி தானே. அவங்களுக்கு காய்கறி பழம் எது ஒன்றா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வாங்குறதுல கட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா வேலை கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்.